நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழ்நாடு டு சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது கடைசி வீடியோவாக வருது. இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் சிங்கப்பூரில் என்னென்ன டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் எப்படி போகிறது, எவ்வளவு செலவாகும், யாரெல்லாம் போக முடியும், அங்கே எத்தனை நாள் இருக்க முடியும், எப்படி டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். மூணாவது வீடியோவில் பிஸ்னஸ் விசா, அதாவது நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், பிஸ்னஸ் விசாவில் வந்து எத்தனை நாள் அங்கே போய் இருக்க முடியும், எத்தனை வருஷத்துக்கு விசா வேலிடிட்டி இருக்கும், அதுக்கு யார் மூலமாக அப்ளை பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். ஸோ சிங்கப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா உங்களுக்கு இருக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டன்ட் பாஸ். டிபெண்டன்ட் பாஸ்னால் சிங்கப்பூரில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அங்கே எப்படி போகிறது, இல்லை உங்கள் அப்பா அம்மா வந்து எப்படி அங்கே கூட்டிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸை பற்றி பார்த்தோம். ஸ்டூடெண்ட் பாஸ்னால் சிங்கப்பூருக்கு படிக்க போகிறதுக்கு, இல்லை உங்கள் தம்பியோ அண்ணனையோ இல்லை உங்கள் மகனையோ மகளையோ நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸுக்கு, இல்லை நீங்களே வந்து ஸ்டூடெண்ட் பாஸில் சிங்கப்பூர் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாஸுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி வந்து ஏஜென்சி இல்லாமல் நம்ம போக முடியும், எப்படி கம்மி பட்ஜெட்டில் ஸ்டூடெண்ட் பாஸில் போய் நம்மளால் படிக்க முடியும், ஸ்டூடெண்ட் பாஸுக்கு போனால் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ நம்ம சிங்கப்பூரில் வந்து டோட்டலாகவே இத்தனை பாஸ் தான் மெயினான பாசஸ் இருக்குது. இது எல்லாத்த பற்றியுமே பார்த்தாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன பாஸ் எதுலேயுமே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து சிங்கப்பூரோட ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒர்க்கிங்க்கு நான் வந்து வேலைக்காக மட்டும்தான் சிங்கப்பூர் போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பாஸில் தான் போய் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் ஒர்க் பாஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஒர்க் பாஸஸ் இருக்குது, அதில் வந்துட்டு MOM ரூல்ஸ் படி என்னென்ன சம்பளம் கொடுக்கணும், ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்னா என்னன்னே தெரியாதவங்க கூட இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த எல்லாத்துலேயுமே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் உண்டான ஆன்சரை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் கேளுங்க. உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோ போடுறேன். இப்போ சிங்கப்பூரில் என்னென்ன பாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு சில பேர் நம்ம இதிலே வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே வந்து நீ ஏன் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்காக எல்லாரையும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் வந்து நக்கலாக பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறோன்னே சிங்கப்பூரில் இருந்து தான் கமெண்ட் பண்ணுவானுங்க ஒரு சில பேர், அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு வந்து மோஸ்ட்லி வாடான்னு தான் சொல்லுவாங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸு யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சிங்கப்பூரில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சிங்கப்பூர் வரலாமான்னு மட்டும் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து வாடான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தங்க வாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட வெல்விஷராக தான் இருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து உங்களை சிங்கப்பூருக்கு வர சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, பஸ் ஸ்டாண்டு, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் பஸ் ஸ்டாண்டில் வடை தண்ணி பாக்கெட் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு பையன் தான் இந்த அருண். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல் செட்டில்டாக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிங்கப்பூர் மட்டும்தான். இது என்றைக்குமே எங்கே கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ என்னையவே ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா நான் சிங்கப்பூர் போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தான் ரீசன். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ சொல்லுவாங்க, இப்போலாம் போனால் நீ போனப்போ வந்து சிங்கப்பூர் நல்லா இருந்திருக்கும், இப்போலாம் போனால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போலாம் கிடையவே கிடையாது. சிங்கப்பூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக முறையாக கரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஏமாத்துகிற ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை அதிகமான பணம் கட்டி போயோ இல்லை ப்ராப்பரான விசா இல்லாமல் போனீங்க அப்படின்னா தான் உங்களோட கட்டின பணம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் கரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மூலமாக போய் நல்லபடியாக சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களோட ஆடியோஸு வீடியோஸ்லாம் கூட ரெகுலராக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் அங்கே போயிட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுற பசங்களோட ஆடியோ மெசேஜ்லாம் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் சிங்கப்பூர் போகலாம், கரெக்டாக போகலாம், நல்லபடியாக சம்பாதிக்க முடியும். நான் எப்படி கரெக்டாக போகிறது நல்லபடியாக சம்பாதிக்கிறதுனா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் தான். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் புது ரூல்ஸில் இருந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு வந்து போலி ஏஜென்ட்டுகள்லாம் எப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். எனக்கு டெலகிராமில் மெசேஜ் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணே இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து என்னை ஏமாற்ற பார்த்தாரு, உங்கள் வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி தான் அவரும் சொன்னார், நான் வந்து உங்கள் வீடியோவை பார்த்ததுனால நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வெளிநாட்டுக்கு போகிற போலி ஏஜென்ட்டுகள் எப்படி ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 18 வீடியோ கிட்ட இருக்கும். அதை வந்து தனியாக நான் ஒரு பிளேலிஸ்ட்டேவாக போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை
இங்கேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க பணத்தை ஏமாறாமல் நல்லபடியாக சிங்கப்பூர் போவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு சிங்கப்பூரில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு சேலரி எவ்வளவு, அதுக்கு ப்ராசஸிங் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது வேலைக்காக போகிறதுல ரொம்ப முக்கியமான பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸு, எஸ் பாஸு, என்டிஎஸ் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, டிஇபி பாஸ், டோட்டலாக வந்து இந்த பாசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்காக இருக்கிற பாசஸ். இந்த பாஸுக்கெல்லாம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பாஸுக்கும் சம்பளம் வேறுபடும், அந்த குவாலிஃபிகேஷன் வந்து வேறுபடும். இப்போ வந்து நீங்கள் இ பாஸ்லாம் போகணுன்னா நல்லா படிச்சிருந்தா தான் போக முடியும், எஸ் பாஸ்லாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் அப்ரூவல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பிசிஎம் பர்மிட்டோ இல்லை ஷிப்யார்ட் பர்மிட்லேயோ போகணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையுமே பெருசாக தெரியாது, ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் தெரியும், நான் பெருசாக படிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு இதுலலாம் வந்து உங்களால் போய்க்க முடியும். ஸோ இந்த வேரியேஷன் தான். அதே மாதிரி சம்பளம் வந்து இதில் வேரி ஆகும். அதே மாதிரி கட்டுற அமௌண்ட்டும் ஏஜெண்டை பொறுத்து வேரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இ பாஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன சேலரி அப்படின்னா, இ பாஸுக்கு எம்ஓஎம் ரூல்ஸ் படி கொடுக்க வேண்டிய சம்பளம் $5600 to $6000. ஒரு சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன சம்பளத்தை கொடுக்கறது கிடையாது. அதனால தான் இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறையா பேரை வந்து டீபோர்ட் பண்ணி விட்றாங்க. பொய்யான தகவல் ஐபியில் போட்டு அங்கே உள்ளே போக வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நிறைய பேர் இ பாஸில் டீபோர்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ இ பாஸில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உங்களுக்கு போடுற தகவல், அதாவது ஐபியில் போடுற தகவலும் உங்களுக்கு கொடுக்குற சம்பளமும் உங்களோட போஸ்டிங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களை டீபோர்ட் பண்ணலாம் வாய்ப்பில்லை. நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். கம்பெனியில் கொடுக்க வேண்டிய சம்பளம் அப்படின்னு எம்ஓஎம் ஃபிக்ஸ் பண்ணுறது $5600 $6000. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வருஷப்படி தான் சொல்கிறேன், இ பாஸுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் எடுத்துக்குவாங்க மோஸ்ட்லி. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு சில ஏஜென்ட்டுகள் ஒரு சில கம்பெனிகள் இப்போ ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க. அதாவது நோ குவாலிஃபிகேஷன்லாம் எடுத்து சம்பளம் $10,000 $15,000 போட்டு அப்ரூவல் வாங்கினதுனால ஐசிஏலேருந்து விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போலியான தகவல்லாம் இருந்தால் நீங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் $3300 $3600 வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீ டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கணும், உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேசிக் சேலரி மினிமம் $2000 இருந்தால் தான் உங்களுக்கு எம்ஓஎம் சைட்லேருந்து அப்ரூவல் விசாவே கொடுப்பாங்க. ஸோ மினிமம் வந்து $2000 இருக்கணும். அதே மாதிரி என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜென்ரல் ஒர்க்கருமே என்டிஎஸ் பர்மிட்டில் அப்ளை பண்ணலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வேலை கிடைக்கும். இப்போ இ பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீபோர்ட் பண்ணுறதுலாம் நிறையா இருக்குல்ல, ஆனால் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டில் அந்தளவுக்கு டீபோர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. உங்கள் சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா டீபோர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ் அப்படிங்கிறது டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். டிஇபி பாஸை பற்றிலாம் நான் தனியாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ டிஇபி பாஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங்காக நீங்கள் சிங்கப்பூர் போகிறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து எம்ஓஎம் அப்ரூவல் பண்ணுற சேலரி வந்து $3000 வந்து இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிடும். ஸோ டிஇபி பாஸ் அப்படிங்கிறது நீங்கள் சிங்கப்பூரில் 3 மாதம் தான் இருக்க முடியும். ஆனால் 3+1, அதாவது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் போய் வைக்கிற நாள்லேருந்து உங்களுக்கு 3 மாதம் கணக்கு. ஏஜென்சி சைடில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் 4 மாதம் வரைக்கும் சிங்கப்பூரில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் 5 மாதம் 6 மாதம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃபேக்கு. அதை சொல்லி அமௌண்ட் அவங்கள்ட்ட அதிகமாக வாங்குறதுக்காக ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க. தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, இது 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா $18 தான் ஸ்டார்ட் ஆகணும். $18க்கு கம்மியாக சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சிங்கப்பூரோட ரூல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இந்த $18 அப்படிங்கிறது டெய்லி பேசிக்கில் வரும். ஸோ டெய்லி பேசிக் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8 ஹவர்ஸுக்கு வந்து இந்த சம்பளம், அதுக்கப்புறமேட்டு டியூட்டி ஹவர்ஸ் வந்து ஓவர் டைம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ ஓவர் டைம் வந்து 1.5 இல்லைனா டபுள் பேன்னு வந்து கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஆனால் டெய்லி பேசிக்கில் $18 கிடைக்கும். இந்த பிசிஎம் ஷிப்யார்டு இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட் டெஸ்ட் அடிச்சுட்டு உங்களால் போக முடியும். பிசிஎம் ஷிப்யார்டு பர்மிட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்காமல் போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ கட்டட வேலைகள், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரு, இல்லை இந்த சர்வீஸ் செக்டாரில் வந்து இந்த கிளீனிங் ஜாப்பு இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷிப்யார்டு பர்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஒர்க்கு, ஷிப்யார்டு ஒர்க்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பெருசாக ஒன்றும் படிக்கலை, எனக்கு பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து இந்த பிசிஎம் ஷிப்யார்டு இந்த ஒர்க் பர்மிட் ஓகே. நீங்கள் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடித்து போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ரூம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க இந்த நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போகிறதில்ல. ஆனால் பிசிஎம் ஷிப்யார்டில் கம்பெனியை பொறுத்து அது மாறுபடும். உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரூமுக்கு தனியாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம், ஷிப்யார்ட் பர்மிட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போன புதுசில் பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப கம்மியாக தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும், ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் போக போக தான் வந்து நீங்கள் அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட
சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட் இதிலெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்லலாம் போகிறீங்கன்னா கட்ட வேண்டிய அமௌண்ட் கூடவே இருக்கும். டிபி பாஸுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஏஜென்ட் ஃபீஸு, ஏஜென்ட் வந்து வாங்குவாங்க. சரி, இந்த எல்லா ஜாபுக்கும் நான் எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே லைசன்ஸ்டு ஏஜென்சி நிறையா இருக்காங்க. நீங்கள் அவங்க மூலமாக ட்ரை பண்ணி போகலாம். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா www.sgtamil.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இவங்க எல்லாரோட ஜாபையுமே ஒரே வெப்சைட்டில் போடுறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு ஜாபை வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து ஒரு சில ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. அதாவது இந்த பிசிஎம், சிபிஆர் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டுக்கெலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து இங்கேயே வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஜாப் வேகன்சிஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் வேறு அதாவது இதுக்கு ஒர்க்கிங் சேலரி வந்து மந்த்லி எவ்வளோ கிடைக்கும், கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு, என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, அதை நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இதை பற்றி நிறையா நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். அந்த பழைய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டு சிங்கப்பூர் சீரிஸ் வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஸோ இந்த எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. தயவுசெய்து நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த கமெண்ட்ஸுக்கு என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்துக்கு உண்டான கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.